அதிமுகவின் வழக்கறிஞர் அணிக்கென்றே ஒரு சிறப்பு உண்டு. இங்க தலைவியவே ஊதுபத்தி உருட்ட வைத்த அற்புதமான ஆட்கள். இங்க அதிமுக வழக்கறிஞர்னு சொன்னாலே நவநீத கிருஷ்ணன் பாடுனதுதான் ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரியான வேலைகளுக்கு மட்டும்தான் அவங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அவர்களை வைத்து திமுக கேஸ்லாம் போடுதில்ல, திமுகவுடைய வழக்கறிஞரை வைத்து அணியை வைத்து பல்வேறு கேஸுகளை எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை எல்லாம் வாங்குகிறார்கள். ஏன் நம்ம கிட்ட தான் இருக்குல்ல, அதை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில கேஸுகளுக்கு பயன்படுத்தி இன்றைக்கு வாங்கின அதே மூச்சு நீங்க வாங்கணும் அப்படின்னு இந்த வடிவேலு சாக்கடையில் இறக்கி விடுவாங்க, அது மாதிரி கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி இறக்கி விட்டுருக்கிறார். அதாவது ஜூலை 21 உயர்நீதிமன்றத்தில் 2 திட்டங்களை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அதிமுக சார்பில் CV சண்முகம் தான் மனுதார். வழக்கறிஞர் அணி ஒரு மனுவை போடுகிறார்கள். என்னன்னா, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் என்கிற தமிழ்நாடு அரசுடைய 2 திட்டங்கள். இது புதிய திட்டங்கள் கிடையாது. இது இந்த ஸ்கீமுக்குன்னு ஃபண்ட் ஒதுக்கி அப்படி ஒரு பெரிய அளவில் செய்வது கிடையாது. ரொட்டீனா பண்ணக்கூடிய விஷயங்கள், அரசாங்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை ஒரு முகாம் மாதிரி நடத்தி அதற்கு முதலமைச்சர் பெயரில் அந்த ஸ்கீமை நடத்துவதா அதனுடைய நோக்கம். மனுநீதி நாள் நடக்கும், அதனுடைய எக்ஸ்டெண்டட் பெரிய வெர்ஷன் அதை ஹெல்த்துக்கு தனியா நலம் தரும் ஸ்டாலின். இதற்கு பயனாளிகள் இந்த மாதிரியான முகாம்கள் நடக்கும்போது சின்ன அளவில் இப்போ இபிக்கு மட்டும் ஒரு முகாம் போட்டிங்கனாலே வருஷம் முழுக்க அதுக்காக போய் ஆஃபீஸில் போய் நடக்காத விஷயம், அல்லது மனு கொடுத்தால் 10 நாள் 15 நாட்கள் கழித்து ரிசல்ட் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட இது மாதிரியான முகாம்களில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஸ்பாட்லேயே எல்லாமே முடிஞ்சு கையில் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துடலாங்கிற அளவில் அது ஸ்பெஷலு. அதனால் மக்களும் ஆர்வமாக அதற்கு போவாங்க. மக்கள் கிளம்பி போவது தான் அதிமுகவுக்கு இதில் அடிப்படையில் பிரச்சனையாயிருக்கு. ஏன்னா அவர் சுந்தரா டிராவல்ஸ் பயணத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கார். அவங்க திட்டம் போட்டு கொடுத்ததே என்னன்னா, முட்டு சந்தா செலக்ட் பண்ணுங்க, வண்டி போய் நிற்கிற இடத்துல சின்ன சந்தா இருக்கணும், அப்பதான் வர்ற கூட்டத்தை காட்ட முடியும். இப்படி திட்டம் போட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது இது மாதிரியான கேம்புகளுக்கு மக்கள் பயனாளிகளாக கூட்டம் கூட்டமாக வருவது என்பது அவர்களுக்கு ஒரு பின்னெரிச்சலை ஏற்படுத்தினா அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எரிச்சல் ஏற்பட்டுச்சுன்னா அதை விட்டுறணும். அதை அவங்க ஸ்கோர் பண்ற நாள், திமுக ஸ்கோர் பண்ற நாள்னா அதில் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று தேர்தலுக்காகங்கிறாங்க. தேர்தலுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? இங்கே மனு கொடுத்து ஒரு OAP கிடைச்சது அல்லது ஒரு பட்டா கிடைச்சிருச்சுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் 6 மாதம் 7 மாதம் கழித்து ஓட்டளிக்க போகிறாங்க. தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மறதியினுடைய இது எல்லோரும் அறிந்தது. ஜெயலலிதா அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டில் கைதாகி உள்ளே போனாங்க, அரசு சொத்தை திருடி உள்ளே போயிருந்தாங்க. அதற்கு பிறகும் வாய்ப்பு கொடுத்த திறந்து கேஸ் வாங்கி அதான் 6 மாதத்தில் ஓட்டு போட்டாங்க. ஸோ இது நடந்தது. இவர்கள் வழக்கு போடலாங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி மூளையில் உதிக்க வைத்தது யாருங்கிறது தெரியல. இவங்க போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு அதற்கு தடை வாங்கினார்கள். உயர்நீதிமன்றத்தில் தடை கொடுத்தவுடன் இனிமேல் அது நலம் காக்கும் பிளாங்க், உங்களுடன் பிளாங்க், இப்படித்தான் பேர் வச்சுக்கணும், அடிச்சா அடி இப்படி இருக்கணும், அடிச்சது யாரு, CV சண்முகம் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இவர்கள் தடை கேட்கும் போதே இது என்னடா அல்பத்தனமா இருக்கு, ஒரு திட்டத்திற்கு, அரசு திட்டத்திற்கு முதலமைச்சர் பேர், பிரதமர் பேரெல்லாம் வைப்பது காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒன்று. இந்திரா ஆவாஸ் யோசனாவாகட்டும், இப்போ இவர்கள் நமோன்னு ஸ்கீம்களுக்கு பேர் வைப்பதாகட்டும், ஒவ்வொரு மாநிலங்களிலும் முதலமைச்சர்கள் பேர்ல இவங்க பண்ணலையா? அம்மா லேப்டாப்பு, அம்மா உப்பு, அம்மா தண்ணி எல்லாம் இவர்கள் செய்தது தானே. இவர்களே செய்த வேலையை இவர்களே ரொம்ப யோக்கியம் மாதிரி அரசு பணத்தில் முதலமைச்சர் பேரில் திட்டமா அப்படின்னு நீங்க போய் கேட்குறீங்கன்னா இது கோர்ட்ல செருப்படி வாங்குங்கிற அடிப்படை கூட தெரியல. ஆனா அந்த உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு ஒரு தடை வந்துருச்சுன்னு நம்ம வழக்கறிஞரணியும் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடும் போது தமிழ்நாடு அரசு வைத்த வாதம், தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் வாதாடி வழக்கறிஞர் வைத்த வாதமே என்னன்னா, இது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல், அதாவது தீர்ப்புகளுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் திட்டங்கள் செயல்படுது. அது இது மாதிரி தலைவர்களுடைய பேரை வைப்பது தவறில்லை, அதனால் விஷயம் கிடையாது, மக்களுக்கு நன்மை போய் சேர்ந்தால் போதுங்கிற மாதிரி தான் பல்வேறு தீர்ப்புகள் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதன் அடிப்படையில் தான் இதை நாங்கள் செயல்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போவே இங்கே உயர்நீதிமன்றம் உஷாராயிருக்கணும், அல்லது அப்போவே இங்கே இருக்கக்கூடிய அதிமுக உஷாராயிருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தீர்ப்பு கிடைக்கவோ அது ரொம்ப இதாக கொண்டாட்டமாக அறிவிச்சுட்டு இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் DMK கவர்மெண்ட் தமிழ்நாடு என 2 தரப்பு சார்பாகவும்
ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போடப்படுகிறது. அது விசாரணைக்கு வந்ததன் மூலமாக அதிமுகவுடைய அல்பத்தனங்கள் அம்பலமாயிருக்கின்றது. இன்றைக்கு இன்பதுரையோ சி.வி. சண்முகத்தையோ எடப்பாடி பழனிசாமியோ கிண்டல் பண்றோம்னாலும் இதில் இம்யூனிட்டி வாங்கி கொண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் இந்த தீர்ப்பு அவர்களுக்கு தான் இது குற்றம். ஆமா. ஏன்னா உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, இவர்கள் தடை விதித்தது சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய சில கிளாஸ்களை தவறாக புரிந்து கொண்டதால் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். தவறாக புரிந்து கொண்டதெல்லாம் இல்ல, அதான் கொடுக்கறாங்க. அதான் சுப்ரீம் கோர்ட்ல போய் பாத்துக்குங்க, விரும்புறாங்க, கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். சோ அந்த நேத்து கூட ஜெயக்குமார் சொல்லியிருந்தார், அம்மா என்பது யுனிவர்சல் பெயர். கலைஞர் கூட தான் யுனிவர்சல் பேரு. இல்லடா உங்களுக்கு தான் பேச தெரியுமா? இன்னும் சொல்ல போனா அபிஷியல் பெயரை விடுத்து பட்டப்பெயர், ஜெயலலிதாவுக்கு இவர்கள் வைத்திருந்த பட்டப்பெயரை பதிய வைக்க மக்கள் பணத்தை பயன்படுத்திய கேவலம் தான் அதுக்குள்ள இருக்கே தவிர, நீங்க ஜெயலலிதான்னு வச்சுனா கூட அதுல ஒரு பெரிய தப்பு கிடையாது. இவர்கள் அவருடைய அம்மா அவங்களை என்னன்னு கூப்பிடணுமோ அப்படி மக்கள் மத்தியில பதிய வைப்பதற்கு திட்டமிட்டார்கள். இன்றைக்கு தலைமை நீதிபதியும் இதைத்தான் காரி துப்பியிருக்கார். உனக்கு உண்மையிலேயே யோக்கியமான எண்ணம் இருந்தால் இது மாதிரி மக்கள் பணத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சராக பிரதமராக வருகிறார்கள், அவர்கள் தங்கள் பெயரை பதிய வைக்கதை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது உனக்கு உறுத்துனுச்சுன்னா, இந்தியா முழுக்க எந்தெந்த திட்டங்களுக்கு இது மாதிரி பிரதமருடைய பெயர் முதலமைச்சர்களுடைய பெயர்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நீ பட்டியல் போட்டு இதையெல்லாம் மாத்தணும்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா நீ யோக்கியம். ஆனா நீ கேட்டது அதுவா? 2 திட்டங்கள் செயல்படுத்தப்பட போகுது, அந்த திட்டத்தை நிறுத்துங்கிற நீ. அதுக்கு பெயரை மாத்துன்னு கூட நீங்க வழக்கு போடல, திட்டத்தை நிறுத்துன்னு சொல்ற. இந்த திட்டத்தை மட்டும் நிறுத்தணும்னா உன்னுடைய குறி தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான். இந்தியா முழுக்க இத்தனை முன்னுதாரணங்கள் இருக்கும்போது ஒரே ஒரு நபரை குறிபார்த்து நீ இந்த வழக்கை போடுகிறாய் என்றால் நீ யோக்கியமான நோக்கத்தில் இதை செய்யவில்லை. சி.வி. சண்முகம் கல்லூரி பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு இந்த வழக்கறிஞராக மதுரையில் லா காலேஜில் படிக்கும்போதே வந்து இந்த திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணி அன்றைக்கி இருந்த அங்கே இப்போ டிஎஸ்பி அந்த திரு சிவனாண்டி அவர்களை வந்து மண்டையை உடைச்சிட்டு பல்வேறு சம்பவங்கள் செய்து வழக்கறிஞர் தொழில் பண்ணி வந்த ஒரு நபர். அவர் தமிழ்நாடு அமைச்சரவையிலையும் வந்து சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் இருந்த நபர். அவர் அப்படியேப்பட்ட ஆளுக்கு இடையில வக்கீலுக்கு படித்த இன்பதுரையை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி கடைசியில் வந்து 10 லட்சம் ரூபா அவராக வாங்கியிருக்காங்க. கேஸ் தூக்கி எடப்பாடி வாயில வீசினது கூட காமெடி கிடையாது. ஒட்டுமொத்தமா அவருடைய படிப்பு, அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாத்தையும் வந்து இன்பதுரை வச்சு சித்தப்பு ஒரு ஜோக்கர் வரும் உள்ள போங்க கட்டுக்கு போங்கன்னு ஜோலியை முடிச்சு விட்டா செருப்புல அடிச்சு கருப்பட்டியை கையில கொடுக்குற மாதிரி முடிஞ்சிருக்குன்னு வைங்க. இந்த விசாரணை நடைபெறும் போது தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் அதிமுக சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து இருக்கிறதுங்கிறத இவர்கள் தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சொன்ன உடனே தலைமை நீதிபதி கேட்டிருக்காரு, அப்படின்னா இந்த அபராத தொகையை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தலாமா அப்படின்னு சிரித்து கொண்டே கேட்டிருக்கிறார். அதற்கு பிறகு இல்லைங்கய்யா, போதுங்கய்யா, 10 லட்சங்கிறது எனக்கு 3 வருஷ சரக்கு செலவுங்கய்யா அப்படின்லாம் சொல்லி அது 10 போதுங்க, அதவே கட்டிடுறாங்கன்னா 7 நாட்கள் 1 வாரத்துக்குள் நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு அந்த அபராத தொகையை செலுத்தணும். இது என்னன்னா, அரசியல் சண்டைகளை களத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீதிமன்றத்துடைய நேரத்தை இது மாதிரியான அல்பத்தனங்களுக்கு பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள், அதனால் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம். அந்த அபராதத்தை எந்த தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இதை செய்தீர்களோ அந்த அரசுக்கே செலுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு இதை மக்கள் நல திட்டங்களுக்கு எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கூட பயன்படுத்தலாம், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை கூட பயன்படுத்தலாம். வெக்கமே இல்லாம சொல்லுவானுங்க பாருங்க, உங்களுடன் ஸ்டாலின், மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற அற்புதமான திட்டங்களுக்கு அதிமுகவுடைய பங்களிப்பாக 300 ரூபாய் மொய் செய்வாருங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வழங்கி இருக்கிறார். அப்படித்தான் இது முடிஞ்சு போச்சு இல்லையா? இது இன்றைக்கு காலையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு கேஸ். நேற்று வரைக்கும் இப்படி ஒன்று நடக்குதுன்னே தெரியல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வாங்குவோன்னு அதிமுகவில் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள்னு வைங்க. இல்லை, வழக்கமாக ஏதாவது ஒரு கேஸில் இந்த ஜெயிச்சோடனே வந்து கோட்டை போட்டுட்டு இந்த பொண்ணு மண்டையை வச்சு ஆட்டி வந்து நிற்பார்ல புளிமுட்டை. இப்போ பேச வேண்டியது, அப்போ வர வேண்டியதானே. பத்ரி இணையத்தில் எவனாவது எழுதுனா கூட அட்ரஸ் இருக்கா, அட்ரஸ் சொல்லு. பத்ரி சேஷாத்ரி இவங்க வழக்கு போட்ட அன்னைக்கு இதெல்லாம் தப்பு, நான் லா பாயிண்ட்லாம் பார்த்துட்டேன், இப்பெல்லாம் பேரு வைக்க கூடாது, எல்லாம் வல்ல வில்சன் இப்ப இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாரா அப்படின்னு கேட்டாரு. இறக்கி விட்டுருக்காரு. போனதும் இல்லாம 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை வேற வாங்கிட்டு வந்திருக்காரு. வேற ஏதாவது வேணுமா?
காட்டுங்கிற மாதிரி தான் இருக்கு இவனுங்க ஐடியா. அப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நூலிபான்ஸ் கூட பரவாயில்லைங்க, இவனுங்க கடஞ்செடுத்த தத்திகளாக இருக்கிறார்கள். இதனால் தான் 67 இவர்களை இப்படி குனிய வைத்து குத்துகிறார்கள்ங்கிறதே இது ஒரு சாம்பிள். இவனுங்க பேச்ச கேட்டா ஓபிஎஸ் உடைய நிலைமைதான் எல்லாருக்கும் ஏற்படும். ராஜா கெட்டப்பு தான் ஞாபகத்துக்கு வருது, மீசையோட உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு வழக்கு, ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கொடுங்க அப்படின்னு இடி கோரிக்கை வைத்திருக்கிறது. ஏற்கனவே 2 முறை உனக்கு அவகாசம் வழங்கியாயிற்று, ஆனாலும் நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யாதது சரியான நடவடிக்கை அல்ல. நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வு அமலாக்கத்துறைக்கு இது. இந்த கேஸ் நடந்தபோது என்னென்ன அட்டூழியம், மீடியா புரோக்கர்கள் அத்தனை பேரும் அந்த பணம் அங்கிருந்து வருது இங்கிருந்து வருது, இன்னைக்கு சாயந்தரம் இங்கே மாறுது, அதுதான் அப்படியே படமாக மாறுது, என்னென்ன கதை சொன்னானுங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த சமயத்துல இப்பதான் நிறுத்தி இருக்காரு. யார் அந்த தம்பி, எங்க அந்த கம்பி, இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பார்ல. இப்ப பாத்தீங்களா, 1 மாசமா அதை பத்தியே பேசுறது கிடையாது. இந்த விஷயம் நடக்கும்போது கூட யார் அந்த தம்பி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு சுத்திட்டு இருந்தார். உள்ள வாங்க காட்டுறோம். இப்ப அவங்க கேஸ போட்டா ஈடி இப்ப பதிலே சொல்றது கிடையாது. ஒரு சுக்குமே இல்லாத ஒரு விஷயத்தை சினிமாவுடன் இட்டுக்கட்டி ஊடகங்களும் சரி, ஊடகங்களும் என்னென்ன ரைட்டப் எழுதுனாங்க டேபிள் ஒர்க்கில் உட்காந்துக்கிட்டு. அதாவது குறிஞ்சியை சுற்றி வளைக்கும் அமலாக்கத்துறை அடுத்த ஸ்டெப் நெருங்கும் போது பிடியில் திமுக திணறும் மீடியா ட்ரையலுங்க எதுவுமே இல்ல. ஒரு ரெய்டு நடக்குது, ரெய்டு மட்டும்தான் நடக்குது. ரெய்டுல என்ன புடிச்சாங்கிறதுக்கு எந்த இதுவும் இல்ல. இவன் எடுத்துட்டு போனது அத்தனையும் திருப்பி கொடுக்க சொல்லி கோர்ட்ல உத்தரவு வாங்கிடுறாங்க. இந்த ரெய்டின் காரணம் என்ன, எதன் அடிப்படையில் நடக்குதுங்கிறதுக்கு எந்த வெளிப்படைத்தன்மையான இதுவும் கிடையாது, ஈடியும் கொடுக்கல. ஈடிக்கு சொல்லப்படுவது என்னன்னா, நீங்க ஒரு ரெய்டு நடத்துங்க, நாங்க மீடியா ட்ரையல் நடத்துறோம், கொஞ்ச நாளைக்கு திமுகவை சுவச்சுக்கிறோம், இவ்வளவுதான் எண்ணமே தவிர இதுக்கு மேல அவர்களுக்கு பிளானே கிடையாது. இதை வைத்து செய்தவர்கள், மீடியா ட்ரையல் நடத்தினவர்கள் இன்றைக்கு ஒருத்தனும் இந்த கேஸை பத்தியே வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, யாராவது ரோட்ல போறப்ப சூமாங்க உடனே வலுவலும் குலைக்கும், அந்த நாய்க்கு பயந்தவங்க ஓடுவாங்க. இது ஒரு விதமான ஒரு மனநோய். இது நடந்து கொண்டிருந்த போது முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதை வைத்து அந்த கதையை இன்னும் கிளைமேக்ஸுக்கு அப்புறம் ஆன்டி கிளைமேக்ஸ் போய் சுத்திட்டு வந்தானுங்க. சமாதானம் பேச போயிருக்காரு அப்படிங்கிற லெவலுக்கு போனாங்க, பேசினாங்க. கூடுதலா ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையும் இன்னைக்கு ஒரு குண்டாசை தூக்கி விட்டுருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, கொலைகாரர்களுக்கு குண்டாஸ் போடாமல் வேறு யாருக்குத்தான் குண்டாஸ் போடுவார்கள்? அதில் ஒரு கொலை இல்லை இல்லைங்க, அவங்க இந்த குற்றவாளிகள் பட்டியலை பார்த்தாலே அவங்க ஏகப்பட்ட கொலைகள்லாம் பண்ண நபர்களாக தான் இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளில் 17 அக்யூஸ்டு, அவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டாஸ் நீக்கப்பட்டிருக்கிறது. குண்டாஸை காஷ் பண்ணியிருப்பது அவர்கள் பெயில் கேட்பதை எந்த விதத்திலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு குண்டாஸை தூக்குவது அப்படிங்கிறது இது என்னன்னா, அந்த அம்மா ஆல்ரெடி சிபிஐ கேட்டுட்டு இருக்காங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும்னு கேட்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் மீது இந்த மாதிரியான இதை கொடுக்கும் போது, இது மட்டுமல்ல, இது ஒரு தமிழ்நாடு முழுக்க தெரிந்த வழக்குங்கிறதுனால இது வெளியே வருது, இது செய்தியாக வெளியே வருது. மற்றபடி பொதுவாகவே தொடர் குற்றவாளிகள், கள்ளக்கடத்தல், சாராய ஊழல் போடுறவன், இவனுங்க அத்தனை பேர் மீதும் குண்டாஸ் போடுவது என்பது வேறு வழியே இவர்களுக்கு கிடையாது. இவர்கள் அந்த தொழிலை, அவர்களுடைய வேலைன்னு சொல்லப்படுற அந்த கிரைமை செய்யாமல் தடுப்பதுக்கு சிறையில் தூக்கி வைப்பதை தவிர வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்துல தான் இவங்க குண்டாசை போட்டு உள்ள வைக்கிறாங்க. இவர்கள் அழகா போய் 3 மாசத்துல ஜாமீனை வாங்கிட்டு வந்துட்டு மீண்டும் என்ன தொழிலுக்காக உள்ள போனார்களோ அதையே திரும்ப செய்யறது அப்படிங்கிறது. சாராய கடத்தல் மேட்டர், கள்ளக்குறிச்சி சம்பவம்லாம் நடக்கும்போது அதுல போனவன் வெளியே வந்திருக்கான், அவனும் குண்டாஸ்ல போயிட்டு வெளியே வந்துறான். இவர்களை என்ன அடிப்படையில் விடுகிறார்கள்? நாளைக்கு இது நியூஸா மாறும்போது இவர்கள் எல்லாம் எப்படி வெளியே நடமாடுகிறார்கள் அப்படின்னு இதே நீதிமன்றங்கள் தான் கருத்து தெரிவிக்கும். அது தீர்ப்புல இருக்காது, கருத்தா மட்டும் தெரிவிக்குது. நீங்க வெளிய விட்டு தாங்க ஐயா வெளியே வந்திருக்கான், அவன் எப்படி சுத்திக்கிட்டு இருக்கான், இவன் எப்படி தொழில் பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. நீங்க குண்டாசை கிளியர் பண்ணி அவனை வெளியே போக விட்டானா அப்புறம் வேறங்க இருப்பான். இல்ல, சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும்னு கேட்கக்கூடிய நீதிமன்றங்கள் இது போன்ற விஷயங்கள்ல நம்ம ஒரு ஆக்டிவிஸ்ட்டை உள்ளே வைக்கிறாங்க, ஒரு பொதுமக்களுக்காக ஒரு போராடிய ஒரு மக்கள் இதை வைக்கிறாங்க, ஒரு கருத்தியலுக்காக ஒருத்தன் போராடி உள்ளே போகிறான், அவன் மேலே நீங்கள் கருணை காட்டுறீங்கன்னா அவனுடைய போராட்டத்துக்கும் அது ரைட்டுன்னு விடலாம். இது போன்ற அவுட்லாஸ், அந்த சட்டமே இவர்களுக்காக தானே. கொலை செய்பவர்கள், அதை கொலையை தொழிலாக செய்பவர்கள், இவர்கள் மீது கூட அந்த சட்ட நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னா
என்னங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஆணவ கொலைக்கான சிறப்பு சட்டம் தொடர்பாக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்று இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர் விசிக கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் போய் முதலமைச்சரை சந்தித்து விட்டு வந்து அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அடிப்படையில் என்னன்னா, இப்படி ஒரு தடுப்பு சட்டம், சிறப்பு சட்டம் மட்டும்தான் இதை தீர்க்கும், அது இல்லாததால் தான் இந்த குற்றங்கள் நடக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் அதற்கான பிரஷர்கள் கூடும்போது, தீக்க போன்ற அமைப்புகள் அதை கோரும்போது அதற்கான முன்னெடுப்புகளையும் அரசாங்கம் எடுத்தால் அதற்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை. இது ஒரு குழந்தை அழுகிறது, அது வயிற்று வலியால் அழுகிறதுங்கிறது நமக்கு தெரியுது. இல்லை கிளுகிழுப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுங்க, நைட்டு 10 மணி தான் ஆச்சு, கடை இருக்கும், போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் ஒரு கட்டத்துக்கு மேலே கிளுகிழுப்பையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துறது தான். இல்லாட்டினா குழந்தை அழுகையோடு சேர்த்து இந்த கருத்தை சொல்கிறவங்களுடைய பஞ்சாயத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டியிருக்கும். அது கிளுகிழுப்பையால் நிற்காது, அது வயிற்று வலியால் அழுகிறதுன்னு உங்களுக்கு தெரிந்தாலும் ஒற்றை கோரிக்கையா இல்லை அது கிளுகிழுப்பு இருந்தால், அது வயிற்று வலி இருந்தாலும் கூட கிளுகிழுப்பையை பார்த்து மறந்துட்டு அழுகையை நிப்பாட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது செய்யட்டும், அது வேறொரு பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி ஆணவ கொலைகள் விவகாரத்தில் டி ஸ்டாக்குகள் முட்டு கொடுக்கிறார்கள். 2வது, ஆராசா ஏன் பேசவில்லை? அவரெல்லாம் பெரியாரிஸ்ட் அல்லவா? 44 பட்டியலின எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் பேசவில்லை அப்படின்னு எல்லாம் வந்து பார்ப்பனர்கள். அது கேட்கிறவன் யாருன்னு பார்த்தா நூலிப்பானா இருக்கான். இன்னும் பாப்பார பாஷை போகாத பாப்பாக்கள்லாம் கேட்குறாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ எதுக்கு தலித்துகள் மட்டும் அதை கேட்கணும்? அப்போ அந்த பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை இல்லையா? அவர்கள் பேச வேண்டும். அப்பதான் அவங்க கேட்குறாங்க, எந்த பிராமின் வந்து வெட்டியிருக்கா நீங்களே சொல்லுங்களேன், நாங்கள் வந்து தலைவர் தண்ணி தொலைச்சிட்டு போயிடுவோம். இதில் ஒரு அடிப்படை என்னன்னா, ஒரு காலத்தில் ஈழ ஒப்பாரியை வைத்து திமுகவை காரணம் செய்து கொண்டிருந்தார்கள். அது ஊசி போன பிறகு இன்னும் அடுத்து வேற ஏதாவது கொண்டு வந்து டி ஸ்டாக்ஸை கில் ட்ரிப்புக்குள்ள தள்ளுவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள். நம்முடைய முற்போக்கு எண்ணங்களை எளிதில் குற்ற உணர்ச்சிக்குள் தள்ளிவிட முடிவதுதான் வந்து இவர்களுக்கான கிரக்ஸ். அதுதான் திரும்ப திரும்ப அவங்க ட்ரை பண்ணி பாருங்க. யோசிச்சு பாருங்களேன், சாதிய இழுவை உருவாக்கியது நாமா? டி ஸ்டாக்குகள் உருவாக்கியதா சாதிய சனாதன கட்டமைப்பு? அதனுடைய ஸ்டேட்டஸ் கோவை தொடர செய்வது நாமா? சாதியை ஒழிக்க செயல்படும் அரசியல் தரப்புகளை நீங்க தமிழ்நாட்டில் வரிசைப்படுத்துங்க. சாதியை பாதுகாக்க செயல்படக்கூடிய அரசியல் தரப்புகளையும் வரிசைப்படுத்துங்க. இதுல எந்த பட்டியலில் நாம் இருக்கிறோம்? நாம் எதற்காக இதில் குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டும்? சாதியை, சனாதனத்தை இந்த மண்ணின் பெருமை என்று சொல்லக்கூடிய சங்கிகளும், சாதிய அரசியலை ஓட்டு திரட்டுவது தாண்டி எதற்குமே விசாரணை செய்யாத சங்கி அடிமைகளான அதிமுகவினரும், இன்னும் சொல்ல போனால் சாதி வெறியை ஊட்டி வளர்க்கக்கூடிய சாதி கட்சிகளும், இதற்கெல்லாம் மேல சாதி தங்களுடைய வாழ்க்கையின் பெருமையாக கருதக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கும் இல்லாத குற்ற உணர்ச்சி, சாதியை ஒழிக்க வேண்டும், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்ங்கிறத எடுகோளாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கத்தினருக்கு வர வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய ஏத்தம். நான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டே தான் இருப்பேன், ஏன்னா அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு தான் வெளிப்படையா செய்யறேன். ஆனா நீங்க ஒழிக்கிறேன்னு சொன்னவங்க நீங்க ஒழிச்சு முடிக்கல, அதனால் நீங்கள் குற்ற உணர்ச்சி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றானுங்கன்னா, இந்த கேள்வியை விசிகாவை நோக்கி எழுப்புவார்களா? நான் என்ன சிம்பிளாக அவர்களும் சாதியை ஒழிக்கிறாங்கன்னு தானே சொல்றாங்க. சாதியை நீ ஏன் ஒழிக்கலன்னு விசிகாவை கேட்க முடியுமா? என்ன சொல்லுவ? ஆட்சி அதிகாரத்துக்கே வரல. தீகாவை எப்படி கேட்கிற? பெரியாரி இயக்கங்களை எப்படி கேட்கிற? அவங்க தான் எலெக்ஷன்லயே பங்கு கொள்றது இல்லையே. எலெக்ஷனிலேயே பங்கு கொள்ளாதவர்களை பார்த்து சாதி ஏன்டா ஒழிக்கலன்னு கேட்குறியே. அப்போ இதை சாதியை பாதுகாக்கணும்னு சொல்றவனுக்கு இந்த கேள்விகளை எதுவுமே வர்றதில்லை. இந்த ப்ரெஷரையே அவனுங்க அனுபவிக்கிறதே கிடையாது. நமுட்டு சிரிச்சிட்டு உள்ளுக்குள்ளேயே அடிச்சுட்டு சாவறானுங்க பாருன்னு அவனுங்க இதையெல்லாம் கடந்து போறானுங்க ஜாலியா. இதுல வந்து கேள்வி கேட்கறது, உங்களில் யார் யோக்கியனோ அவன் வந்து முதலில் எரியுங்க கல்லை. ஏன்னா சாதி ஒழிப்பு செயல்பாட்டில் ஈடுபட்டு வெல்ல முடியாமல் நிற்கிறோம்னே வைங்க. 2000 வருடங்களாக புத்தர் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இது மாதிரியான ரெபல்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இயக்கமாக ஜனநாயக காலத்தில் தான் திராவிட இயக்கம் வருகிறது. இவர்கள் யாருமே முழுமையான வெற்றி அடையவில்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை ஒன்றும் மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. இந்த தோல்விக்கு நாங்கள் குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் அதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் அந்த குற்ற உணர்ச்சி வருவதில்லை? தவறான விஷயத்தை உற்பத்தி செய்து சமூகத்துக்குள்ள பரப்பி விடுறது நீங்க. அதை நீக்குவதற்காக ஒருத்தன் போராடி தோற்றுக்கொண்டே இருக்கிறான்னா அவனை பார்த்து எல்லல்லாக நீங்க கேள்வி கேட்பது என்பால் யார் வந்து குற்றவாளி இந்த இடத்துல? சாதியை ஒழிப்பது, சாதிய வன்கொடுமைகளை ஒழிப்பது என்பது கடைசி சாதி வெறியன் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கும் வரைக்கும் சாத்தியமில்லை. ஒரு சாதி வெறி இருந்தாலும் அவன் கிரைம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும்ல. அவனையும் ஒழித்தால்தான் சாதிய வன்கொடுமைகளுக்கான வாய்ப்புகளையே ஒழிக்க முடியும். சாதிய கொடுமை என்ற கிரைம் வந்து மற்றெல்லா கிரைம்களையும் போல குற்றவாளிகள் இருப்பதால் நடப்பது.
அந்த குற்றவாளிகளை கட்டுப்படுத்த, நீதி பெற்றுத்தர அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அது மாதிரியாக செயல்படலாம். ஏன் கொலை திருட்டெல்லாம் நடக்குதுன்னு ஒட்டுமொத்தமா அதையெல்லாம் நிறுத்த மாட்டையான்னு கேட்பது எவ்வளவு அபத்தமோ அதே மாதிரியான அபத்தம் தான் சாதி வெறியர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சாதி வெறி குற்றங்கள் செய்யாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய வேலைன்னு சொல்லுவோம். கிரைம்னு ஒன்று சொசைட்டியில் நடந்துட்டு தான் இருக்கும். அதை ஏன் முழுமையாக நிப்பாட்டலின்னு அதில் இருக்கக்கூடிய ஒரு கிரைம் மட்டும் கேட்குறேன்னா உன்னுடைய நோக்கம் என்ன? இப்போ உன்னுடைய அறிவு லெவல் என்ன? சரி, இல்லை திமுக ஆட்சியில் தான் சாதிய வன்கொடுமைகள் பெருகி இருக்கிறது அப்படின்னா அதற்கு ஆதார் நம்பர் கட்டு. எல்லாத்துக்கும் நேஷனல் கிரைம் டேட்டா வந்து இருக்குது. மீடியாலையும் ஒவ்வொன்றும் பதிவாகுது. நீ நேஷனல் கிரைம் டேட்டாவை கூட நீ நம்ப மாட்டேன்னு வச்சுக்கோ. நீ கடந்த 10 ஆண்டு கால அதிமுக, அதை கூட விட்டுரு, கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, இந்த 5 ஆண்டுகளில் முந்தைய ஆட்சியை விட அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் காட்டு. இன்னொன்று, அதன் மீதான நடவடிக்கைகளில் இந்த 5 ஆண்டுகளில் பாரபட்சம் காட்டப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் காட்டு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதும் சரி, பிறகும் சரி, நாடு முழுக்க பேசப்பட்ட யுவராஜ் வழக்கு, கோகுல்ராஜ் கொலை வழக்கில் யுவராஜுக்கு காட்டப்பட்ட பாரபட்சம், மீடியாவில் தலைமறைவு குற்றவாளியாக இருந்து கொண்டே மீடியாவில் வாய்ஸ் நோட் அனுப்பி பேசிக்கொண்டு லைவ்லேயே நியூஸ் 7ல் பேசிட்டு இருந்தாப்புல. ஆமாம், இவன் பேசிட்டு இருந்ததெல்லாம் போட்ட கூத்து. இதை விசாரித்த டிஎஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரி பிரஷர் தாங்காம அழுத்தங்கள், எந்த அழுத்தம்? ஒரு டிஎஸ்பி லெவல் அதிகாரிக்கு யார் அழுத்தம் கொடுக்க முடியும்? மேலதிகாரிகளுக்கு யார் அழுத்தம் கொடுக்க முடியும்? அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தில் அந்த பெண் வந்து சூசைட் பண்ணி கொண்டார். அப்படி ஏதாவது இப்போது நடந்திருக்கிறதா? அதிமுக கடந்த கால ஆட்சிகளை விட திமுக ஆட்சியில் அது மோசம் என்பதை நீ ஆதாரப்பூர்வமாக நிறுவு. இதெல்லாம் உனக்கு தெரிவதற்கு முன்பு டி ஸ்டாக்குகளுக்கு தெரிந்துவிடும். அவர்களே முதல்ல உங்களுக்கு முன்னாடி தாலி எரிக்க தயாராக இருப்பார்கள். ஆனால் சாதி வெறியர்களுடைய கொட்டத்தை கேள்வி கேட்க வக்கில்லாமல் அது நடப்பதாலேயே திமுகவின் சமூக நீதி போலியானது என்று நிறுவுகிறாய் என்ற உன்னுடைய யோக்கியதை என்னங்கிறது தான் கேட்கக்கூடிய கேள்வி. டி ஸ்டாக்ஸ்கள் தமிழ்நாட்டு மக்களை விட, எல்லா அரசியல் கட்சிகளை விட சாதி ஒழிப்பில், சுயசாதி விமர்சனத்தில், தலித் வன்கொடுமைகளுக்கு எதிரான செயல்பாடுகளில் முன்னாடி தான் நிற்கிறாங்க. நம்ம வந்து கில் ட்ரிப்ல தள்ள முயல்பவன் எவனுமே அந்த வேலைகளை செய்வதே கிடையாது. அவன் சொகுசா உட்கார்ந்துகிட்டு தான் நம்மளை மட்டும் கேள்வி கேட்டு. அசுரன் படத்தில் ஒரு காட்சி வரும். அந்த ஊர் முழுக்க வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரே ஒரு கருப்பு சட்டை வந்து உழுகாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கருப்பு சட்டை அவனோட சேர்ந்து ஊரை எதிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. யார் இந்த ஊரில் உழுக சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க கேட்குறேன், நீ மட்டும் ஏன்பா வந்து யோக்கிய மாதிரி பேசுனங்கிற மாதிரி. அப்படி நாம் குற்ற உணர்ச்சி கொள்ளுவது என்றால் மற்ற எல்லா இப்போ நான் பட்டியலிட்டம் பார்த்தீங்களா, பாஜக அதிமுக தொடங்கி மக்கள் வரைக்கும் அத்தனை பேரும் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளானதற்கு பிறகு கடைசியாக உள்ளாக வேண்டியதுதான். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்